بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وإن أصدق الكتاب الله وخير هدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நிச்சயமாக புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹு தாலாவிற்கே. அவனையே வணங்குகின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரும் அடியாரும் அவர்களை நான் உறுதியாக நம்புகின்றேன். அல்லாஹு தாலா யாருக்கு நேரு வழிகாட்டினானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. அவன் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனை நேர்வழி செலுத்துவன் யாரும் இல்லை. நிச்சயமாக நீதமான சொல்லையே சொல்லுங்கள், அனாதைகளிடத்திலே பரிவோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் எவனை குறித்து நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள். இன்னும் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரொருளால் அவன் நம்மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவனுடைய அருள் வாயில்களை அடைந்து கொள்வதற்காக இன்றைய இந்த ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் இங்கே திரளாக குழும்பியிருக்கின்றோம். இந்த நல்ல தருணத்தில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களின் சத்திய தேடலும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற படிப்பினையும் என்கிற தலைப்பில் சில செய்திகளை ஜும்மாவுடைய செய்தியாக சொல்லி அதிலிருந்து நம்முடைய ஈமானை அதிகரித்து கொள்வதற்கான வாய்ப்புகளை பெற வேண்டும், அதிகரித்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த தலைப்பு நமக்கு தேர்வு செய்து தரப்பட்டிருக்கிறது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டு செய்திகள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் என்று சொன்னால் நினைவுக்கு வரும். முதல் செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து ஒரு போர் குறித்து, அகழ்போர், அந்த போர் குறித்து ஆலோசனை செய்கிறார்கள். இந்த அகழ்போர் என்று சொன்னால் சல்மான் ஃபாரிசி அவர்கள் நினைவுக்கு வருவார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், பொதுவாக அரபு மக்களை பொறுத்தவரையில் அவருடைய போர் முறை என்பது நேருக்கு நேராக அந்த வாள் எடுத்து அல்லது கவசத்தை வைத்து அந்த மாதிரியான போர் முறைகளை பற்றி அறிந்த அந்த மக்கள், சல்மான் ஃபாரிசி அவர்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்ற அந்த அவையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரை பற்றி ஆலோசனை கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அழகான யோசனையை சொல்கிறார்கள்.
பள்ளம் தோண்டி மறைந்திருந்து அங்கிருந்து எதிரிகளை தாக்கக்கூடிய அந்த போர் முறையை அங்கே சொன்ன மாத்திரத்தில் பல்வேறு சஹாபாக்கள் பல ஆலோசனைகளை வழங்கினாலும் இந்த ஆலோசனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்து போய்விட்டது. அந்த ஆலோசனையின்படியே அந்த போர் முறையை கையாளுகிறார்கள். அதில் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுக்கின்றான். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் மக்கா முஹாஜிர்களையும் மதீனா அன்சாரிகளையும் சகோதரர்களாக ஆக்குவது, அந்த அடிப்படையில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களையும் அபூதர்தா ரலியல்லாஹு அவர்களையும் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரர்களாக ஆக்கி வைக்கிறாங்க. அப்போ சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அபூதர்தாவுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறாங்க. போய் தங்குறாங்க. இரவு நேரத்தில் அபூதர்தா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இரவு தொழுகைக்காக எழுந்திருக்கிறாங்க. அப்போ சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா படுங்க என்று சொல்கிறாங்க. இரவு முழுவதும் எப்படி அந்த இரவு கழிகிறது என்று சொன்னால், இவர் இரவு தொழுகைக்காக எந்திரிப்பதும் அதை தடுத்து நீங்கள் படுங்க என்று சொல்லுவதும், இப்படியாக நேரம் கழிந்து கடைசியில் தஹஜ்ஜுடைய நேரம், அதாவது ஒரு ஃபஜ்ருடைய நேரத்திற்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் என்ன செய்கிறாங்க, சல்மான் ஃபாரிசி அவர்களை எழுப்பி விட்டு என்ன செய்கிறாங்க, இரண்டு பேர் என்ன செய்கிறாங்க, தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் இரவு தொழுகை தொழுகிறாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித் நபவியுடைய பள்ளிக்கு போகிறாங்க. அங்கே போய் ரசூலுல்லாஹ் கிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அபூதர்தா ரலியல்லாஹு அவர் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஒருவரை நண்பர் சகோதரன் ஒருத்தர் சேர்த்து விட்டீங்க, என்னுடைய இரவு தொழுகையை பாழாக்கிட்டாரு அப்படியே சொல்கிறாங்க. என்னுடைய இரவு தொழுகையை பாழாக்கிட்டார் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அபூதர்தா ரலியல்லாஹு அவருடைய மனைவியுடைய அந்த கோலத்தை பார்க்குறாங்க. அப்போ சல்மான் ஃபாரிசி அவருக்கு கேட்குறாங்க, என்னம்மா நல்லா ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது, உங்கள் நண்பர்கிட்ட கேளுங்க, உலகப்பற்று இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் உள்ளடக்கி என்ன செய்கிறாங்கன்னா, அபூதர்தா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையெல்லாம் பற்றி, அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகான ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. சாத் நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்களா இல்லையா, உங்கள் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது, உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டு தான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறதுனா, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பேலன்ஸ்டாக எந்த விஷயத்தை செய்ய சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம். ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படி வாழ முடியாது. இஸ்லாம் நமக்கு ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறது. இந்த வரையறைக்குள் நின்று தான் நாம் அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் அவர்களுக்கு அறிவுரையாக சொல்கிறாங்க. சதக்த சல்மான் சொல்லி என்ன சொல்கிறாங்க, சல்மான் சொன்னது தான் சரி, அவர் செஞ்சது தான் சரின்னு சொல்லி அந்த இடத்துல அபூதர்தா ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு அழகான அறிவுரையை சொல்கிறாங்க. இந்த ரெண்டு செய்தி முக்கியமாக சல்மான் ஃபாரிசி அவர்களை பற்றி பிரபலமாக சொல்லப்படுகின்ற செய்திகள். இந்த சல்மான் ஃபாரிசி அவர்கள் என்றால் யார், அவங்க எங்கிருந்து வந்தாங்க? சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரையில் இன்று இருக்கக்கூடிய ஈரான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பாரசீகம் என்று அழைக்கப்பட்ட ஒரு நகரம், ஒரு நாடு. அந்த நாட்டில் இஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் நல்ல செல்வ செழிப்போடு அவருடைய தந்தை அந்த பகுதியில் மேயராக, நகர தலைவராக இருக்கிறார். அவருக்கு மகனாக சல்மான் ஃபாரிசி அவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வீட்டில் எப்படி வளர்க்கப்படுகிறார் என்று சொன்னால், ஒரு வீட்டிலே கன்னி பெண் எப்படி வளர்க்கப்படுவார்களோ, வெளியே தெரியாமல் என்ன செய்வாங்க, கன்னி பெண்களை பொறுத்தவரையும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருமளவுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் வெளி உலகம் என்பது பெருமளவுக்கு தெரியாது. இப்போ இந்த பண்டாரோட எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, அதிகமாக ஒன்று கும்பகோணம்னு தஞ்சாவூருக்கு போவாங்க. சில பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பண்டாராவுடைய தாண்டி எனக்கு பாபநாசம் தெரியாது, ஐயம்பேட்டை தெரியாது, தஞ்சாவூரில் கருப்பாசப்பன்னு தெரியாது, கும்பகோணத்தை நான் பார்த்ததே இல்லை, கல்யாணத்துக்கு பிறகு தான் என்ன செய்வீங்க, கும்பகோணத்துக்கு நான் வந்திருக்கேன், தஞ்சாவூருக்கு வந்திருக்கேன், இந்த பகுதியெலாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கன்னி பெண்கள் கல்யாணம் பிறகு முடித்ததுக்கு பிறகு சொல்லுவாங்க.
அப்போ இதை போன்று சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் வீட்டிலேயே வளர்க்கப்படுகிறார்கள். இன்னும் அவருடைய தெய்வம் இது என்று சொன்னால் நெருப்பு. அவர்கள் வீட்டிலே ஒரு நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அவருடைய தந்தை அவர்கிட்ட முக்கியமான கட்டளை, இந்த நெருப்பை நீ அணையாமல் காத்துக்கொள்ள வேண்டும், அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது நம்முடைய தெய்வம் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. ஒரு நேரத்தில் சல்மான் ஃபாரிசி அவருடைய தந்தை என்ன செய்கிறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார், நிறைய நிலப்பரப்புகள் விவசாயம்லாம் பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைய எனக்கு நேரம் அதிகமாக இல்லை, நிறைய வேலை இருக்குது, நீ என்ன செய்யுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த விவசாய விஷயத்தையும் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. வீட்டிலே இருந்து அப்போ தான் வெளியில் போகிறாங்க, வெளி உலகத்தை பார்க்குறாங்க. வெளி உலகத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ நாம் ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ளே இருந்தோம்னு சொன்னோம்னா வெளி உலகத்துக்கு அல்லது பஸ்ஸில் எங்கேயாவது போகிறோம், பல பகுதிகளை பார்க்கும்போது நமக்கு குழந்தையாக இருக்கும் பொழுது பிரமிப்பாக தோன்றும். இப்போ அதை போன்று இவங்க வெளியில் வந்து பார்க்குறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு உலகம். வீட்டிலே அடைந்து கிடந்த அந்த மக்களுக்கு அவருக்கு எப்படி தோன்றுறதுன்னா, இப்படி ஒரு வெளி உலகம் இருக்கிறதா என்று பிரமிப்போடு பார்த்துக்கிட்டே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வெள்ளை வெளியேறு என்ற ஒரு கட்டடம், அந்த கட்டடத்தை நோக்கி போகிறாங்க. அங்கேருந்து ஒரு சப்தம் வருகிறது. என்ன சப்தம் என்று எட்டி பார்க்கிறார்கள். அங்கே கிறிஸ்தவ தேவாலயம், அங்கே அவர்கள் வழிபடக்கூடிய அந்த வழிமுறை, அதை அவர்கள் காதால் கேட்டு உள்ளே என்னதான் நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். பார்த்து அந்த வணக்க வழிமுறையிலேயே அவர்கள் லயித்து விடுகிறார்கள். அங்கே தங்குகிறார்கள், அவருடைய வணக்க வழிபாடுகளை பார்க்கிறார்கள். நேரம் போவதே தெரியாமல் மாலை வரை சென்று விடுகிறது. அதற்குள்ளாக இங்கே இருக்கக்கூடிய அவருடைய தந்தை தன்னுடைய மகனை காணவில்லை என்று சொல்லி பதைக்கிறார். மக்கள் எல்லாம் போய் தேடுறாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. மாலை நேரத்தில் ஆசுவாசமாக வீட்டுக்கு வர்றாங்க சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள். தந்தைக்கு கடுமையான கோபம். உன்னை என்ன வேலைக்கு அனுப்புன, நீ எங்கே போயிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வர்ற என்று கடிந்து கொள்கிறார். அந்த நேரத்தில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், தந்தையே, நான் வெளியில் போனேன், ஒரு கட்டடத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தேவாலயத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியை கேட்டு அங்கே சென்று பார்த்தேன். அவருடைய வணக்க வழிபாடுகள் என்னை ஈர்த்தது, அதிலே லயித்து விட்டேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அதோடு சேர்த்து இன்னொரு செய்தியும் சேர்த்து பதிவு பண்ணுறாங்க. நாம் வணங்கக்கூடிய இந்த நெருப்பு என்கிற இந்த தெய்வத்தை விட அவர்களுடைய அந்த வணக்க வழிபாடு என்னை ஈர்த்து விட்டது என்று சொல்லி, அது சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி சான்று பகர்ந்தார். ஊருக்கு கடுமையான கோபம். அவன் என்ன சொல்லி அனுப்புனா, நீ என்ன சொல்லிட்டு வந்திருக்குன்னு சொல்லி துவைச்சி எடுக்கிறார். கடுமையாக அடி உத ஒரு ரூமில் போட்டு கூட்டுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம், அதை பற்றிய ஞானம் தேவைப்படுகிறது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கிறிஸ்துவ மார்க்கம் எங்கிருந்து வந்தது என்று அந்த மக்களிடத்தில் கேட்குறாங்க. இது டமாஸ்கஸ், சிரியா என்ற பகுதியிலிருந்து வந்தது என்று சொன்ன மாத்திரத்தில் இவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லி செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க. அதற்கு ஒரு நாள் வருகிறது. இவர்கள் அந்த கூட்டை உடைத்து தந்தை இல்லாத நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வந்து சிரியாவுக்கு என்ன செய்கிறாங்க, பயணம் செய்கிறாங்க. அங்கே பயணம் செய்து அந்த பாதிரியார் இடத்துல என்ன செய்கிறாங்க, இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாட்கள் செல்கிறது. அந்த பாதிரியார் இறந்து விடுகிறார். இறந்த மாத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அவர்களை புதைப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறாங்க. எல்லா விஷயங்களும் செய்து முடிக்கப்பட்டு புதைக்கவும் அவங்களை புதைச்சிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல் ஏற்படுகிறது. என்ன நெருடல்? இவர் நல்ல மனிதர் இல்லை, என சீடராக வேலை செய்கிறாங்க. இவர்கள் மக்களிடத்திலே பொருளாதாரத்தை இறைவனுக்காக கேட்டுவிட்டு அவ்வளவு பொருளாதாரங்களை இவரை வைத்து கொண்டார் என்று சொல்லி இந்த மக்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது என்ன ஆதாரம் கேட்குறாங்க. பொதுவாக நம்ம ஒரு செய்தியை சொன்னோம்னா, ஒரு மீது குற்றச்சாட்டு சொன்னோம்னா என்னப்பா ஆதாரம் கேட்போம், அந்த மக்கள் கேட்குறாங்க. அப்போ அழைத்து கொண்டு போய் காமிக்கிறாங்க. ஒவ்வொரு ரூமுலையும் பொறுப்பு வீரலாக தங்க காசுகளும் வெள்ளி கட்டிகளும் இருக்கிறது. இவங்களுக்கு கடுமையான ஆத்திரம். புதைத்த புணத்தை எடுத்து என்ன செய்கிறாங்க, சிலுவையில் அரைந்து தன்னுடைய ஆத்திரம் தினம் அடிக்கிறார்கள். அப்படியே போட்டு போயிடுறாங்க.
பொதுவாக எந்த ஒரு மதத்திலையும் அவர்கள் நம்புகின்ற அந்த மக்கள் ஒரு உயர்ந்த இடத்துல உயர்ந்த அந்தஸ்தில் வச்சு பார்க்கக்கூடிய அந்த மக்கள் தவறிழைத்தால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உதாரணத்திற்கு ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் இருக்கும்போது சங்கராச்சாரியுடைய அந்த சம்பவம் கேள்விப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போகிறது என்று சொன்னால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் பெரிய அளவுக்கு மதித்த ஒரு மகான் இப்படி செஞ்சிட்டார் என்று சொல்லி, அதை போன்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலும் நாம் மதிக்கின்ற மக்கள் இப்படி செஞ்சாங்கன்னா அவர் மேலே ஒரு அவமரியாதை ஏற்படும். அதே போன்று அங்கே அந்த சம்பவம் நடந்த மாத்திரத்தில் அவருக்கு அந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்குது. அதில் கூடுதலாக என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. என்ன தெளிவாக இருந்தாங்கன்னா, இவர்கள் சொல்லுகின்ற இந்த கிறிஸ்துவ மார்க்க சொல்லக்கூடிய அந்த போதனை கொள்கைகள் நல்ல கொள்கை, சிறந்தது, இவன் சரியான ஆள் கிடையாது என்று சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, சல்மான் ஃபாரிசி அவர்கள் அந்த மார்க்கத்தில் பிடிப்போடு இருந்தார்கள். இதில் கூட என்ன ஒரு படிப்பினை என்று சொன்னால், நம்ம தௌஹீத் ஜமாத்தாக இருந்தாலும் சுன்னத் ஜமாத் எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரிதான், மனிதன் என்பவன் சபலப்படக்கூடியவன், தவறு செய்யக்கூடியவன், திருடக்கூடியவன், பொய் சொல்லக்கூடியவன் என்பது இயல்பான ஒன்று. அதில் ஒரு அமைப்பில் அல்லது ஜமாத்தில் ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டால் பெரும்பாலான மக்கள் என்ன முடிவு செய்கிற, இந்த ஜமாத்தே இப்படி தான் என்று ஒரு தவறான முடிவுக்கு வருகிறார். எந்த ஒரு ஜமாத்தோ இல்லை எந்த ஒரு அமைப்போ தவறை தூண்டுகிறதா, தவறு செய்ய சொல்லி அவர்களை என்னது ஊக்கப்படுத்துகிறதா கிடையாது. மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கு இஸ்லாம் அப்படி தான் சொல்லுது, அவன் செய்யக்கூடிய தவறுக்கு அவன்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த நேரத்தில் என்ன நடக்குது, தவறான ஒரு முடிவுக்கு மக்கள் வருகிறார்கள். இந்த முடிவு சரியா என்பதை இந்த வரலாறுகளிலிருந்து நம்ம படிப்பினை பெற வேண்டும். இப்போ சல்மான் ஃபாரிசி அவர் என்ன செய்கிறாங்க, அடுத்து நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதை அந்த மக்களிடத்தில் கேட்கின்ற பொழுது, நீங்கள் ஈராக் என்ற பகுதிக்கு போங்க, அங்கே தான் அந்த உண்மையான கிறிஸ்துவ மார்க்கத்தை சொல்லக்கூடிய அந்த பாதிரியார் இருக்காரு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க போகிறாங்க, அவர்கிட்ட ஞானஸ்தானம் பெறுறாங்க, அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை பரப்புகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்கள் இறந்து போயிடுறாங்க. இப்போ அவருக்கு முன்னாடி சாவறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னா, அவர் வசீத்து செய்கிறார். நான் இறந்து போயிட்டுன்னு சொன்னேன்னா நீங்கள் துருக்கிக்கு போங்க, அங்கே ஒரு பகுதியை சொல்லி துருக்கிக்கு போங்க, அங்கே தான் அந்த பாதிரியார் இருக்காரு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. துருக்கிக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை அந்த பாதிரியாரை ஏற்றுக்கொண்டு அங்கே சீடனாக பணிபுரிகிறார். இப்படியே அவர் போகிற எல்லா பாதிரியாரும் வயது கடந்தவர்கள், முதியவர்கள், ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பிறகு இறந்து விடுகிறார். இவர்கள் இளைஞனாக இருக்கிறார்கள். இப்போ சல்மான் ஃபாரிசி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது அடுத்து ஒரு பாதிரியாரை சந்திக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு பிறகு ஒரு சரியான மார்க்கத்தை சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மதபோதகர் இந்த உலகத்தில் இருப்பதாக நான் காணவில்லை. நீங்கள் என்ன தெரியுமா செய்கிறீங்க, நான் இறந்து போயிட்டா கிறிஸ்துவ மார்க்கத்தில் பைபிளில் சொல்லப்பட்ட அஹமது என்ற ஒரு தீர்க்கதரிசி மக்காவிலே தோன்றுகிறார், நீங்கள் அவரை சந்தித்தே அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் இறந்து விடுகிறார். இவங்க என்ன செய்கிறாங்க, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த அரபு வணிகரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இவங்க நிறைய பொருளாதாரத்தை சேர்த்துடுறாங்க. சேர்த்து கொண்டு அவரிடத்தில் சொல்லி எனக்கு இந்த மாதிரி மக்காவுக்கு செல்ல வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். அந்த யூதர்களுடைய வழக்கமான ஒரு புத்தி என்ன செய்கிறாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் யூத நடத்தில் என்ன செய்கிறாங்க, அடிமையாக விட்டு செல்கிறாங்க, துரோகம் இழைக்கிறார்கள். பல ஆண்டுகள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த யூத நடத்தில் வேலை செய்கிறாங்க. ஆனால் மனதுக்குள்ளே ஒரு கடுமையான வேட்கை, எப்படியாவது அல்லாஹுடைய தூதரை சந்தித்து விட வேண்டும். ஒரு கட்டத்தில் அந்த யூதனிடத்தில் முதலாளியாக இருக்கின்றவனிடத்தில் ஒரு சொந்தக்கார யூதன் வருகிறான். வந்து முஹம்மது என்ற சொல்லக்கூடிய பனு குறைலா குலத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்களா, முகமது என்ற தீர்க்கதரிசி வந்திருக்கிறாராம் என்ற இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்தில் இவர்கள் என்ன நோக்கத்திற்காக அவ்வளோ அடி உதைகளை வாங்கி கொண்டு அந்த யூதனிடத்தில் அடிமையாக வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேட்கை வந்து ஆர்வத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த யூதனிடத்தில் முதலாளிகிட்ட வந்து கேட்குறாங்க,
எங்கே என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவன் திரும்பவும் போட்டு அடிக்கிறான். நீ என்னப்பா அடிமை, என்கிட்ட வந்து என்ன கேட்குற? நாங்களே அவர் வந்து வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், நீ அவரை பற்றி என்கிட்ட வந்து கேட்குறியா என்று சொல்லி அடி உதைக்க ஆளாகிறாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதரை சல்மான் பாரிசி அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்து இஸ்பஹானில் ஆரம்பித்த அவருடைய அந்த சத்திய வேட்கை, எது உண்மையான கொள்கை, எது உண்மையான மார்க்கம், இறைவனை அடைவதற்கு சரியான வழி எது என்பதை அவ்வளவு செய்திகளை உள்ளடக்கி என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம ஜமாத்தில் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நம்ம என்ன செய்வோம்னா அவர்களை அறிமுகப்படுத்தும். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன, மக்களிடத்தில் சொல்லுங்கள், மக்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? இப்போ அதை போன்று அவ்வளவு மக்கள் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் நீங்கள் கடந்து வந்த பாதையை வந்து சொல்லுங்கன்னு சொல்லுங்க மாத்திரத்தில் அந்த மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஏன்னா அது வந்து சாதாரணமான பயணம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிறோம்னா, நம்ம துபாய்க்கு போகிறோம் இல்லை அரபு நாடுகளுக்கு போகிறோம்னு சொன்னோம்னா சாயந்தரம் 5 மணிக்கு ஃப்ளைட் ஏறணும், நைட்டு 9 மணிக்கு, இன்றைக்கி நைட்டே போய் சேர்ந்துருவோம். 4000 கிலோமீட்டருக்கு அந்தான இருக்குது. அப்போ இஸ்பஹான் ஈரான் என்ற பகுதியிலிருந்து எத்தனை நாடுகளை அவர்கள் கடந்திருக்கிறார்கள். என்னென்ன நாடு? சிரியா, ஈராக்கு, துருக்கி, பல்வேறு அரபு நாடுகளை கடந்து என்ன செய்கிறாங்க, சவுதி மாகாணத்திற்கு போகிறாங்க. அங்கே அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நினச்சி பாருங்கள், எவ்வளவு பெரிய சாதாரண விஷயமா? கோவேறு கழுதைகள் அல்லது ஒட்டகம் இதுதான் இன்னைக்கு உள்ள வாகனம். பல மாதங்கள், பல வருடங்கள் சென்று என்ன செய்யணும், அந்த மார்க்கத்தை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள என்று சொன்னால், நாம் இஸ்லாத்தை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், முஸ்லீம்களாக இருக்கிறோம். நமக்கு எவ்வளவு கொள்கை சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்து இந்த அளவுக்கு நமக்கு தாங்குவோமா? இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்படியெல்லாம் சஹாபாக்கள் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, சத்திய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக, உண்மையான இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக, எது சிறந்த கொள்கை என்பதை புரிந்து கொள்வதற்காக அவர்கள் செய்த அந்த தியாகம். நாம் இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த கட்டமைப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு எவ்வளோ விஷயங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம், அதாவது அதை கடந்து போயிட்டுருக்கிறோம். எவ்வளோ விஷயங்கள், சுனத்தான விஷயங்கள். ஒரு கல்யாணம் முடிப்பதாக இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அழகான அறிவுரை, நீங்கள் சிக்கனமாக கல்யாணம் பண்ணுங்க. ஆனால் என்ன நடக்குது சமுதாயத்தில்? யாருக்கும் தெரியாத செய்தியா, இல்லை புரியல, இந்தியில் இருக்குது, அரபியில் இருக்குது, புரியல, அப்படி யாரும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு எப்படிப்பட்ட காலகட்டம்னா விஞ்ஞானம் வளர்ச்சி உச்சகட்டத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். யாருக்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டிய நிலை கூட கிடையாது. மொபைலை வச்சுருந்தோம்னு சொன்னோம்னா எதை பற்றி தேட வேண்டும் என்று சொன்னாலும் மொபைலில் தட்டினா அந்த நொடி நமக்கு அந்த செய்தி கிடைத்து விடும். அப்படியே கல்யாணம் நடக்குதா? என்னங்க ஜமாத்தில் இப்படிலாம் கட்டுப்பாடு போடலாமா? மண்டபம் என்ன ஹராமா? மண்டபத்தில் ஏதாவது கல்யாணம் பண்ணக்கூடாது. நம்முடைய செயல்களை நியாயப்படுத்துவதற்காக, நம்முடைய மன இச்சையை நியாயப்படுத்துவதற்காக, தான் ஒரு விஷயத்தை எதில் சரி காண்டம் அந்த விஷயத்தில் சரி காண வேண்டும் என்பதற்காக மார்க்கம் அழகான ஒரு பேணுதலை சொல்லி இருக்கிறது. நீங்கள் மனமுடித்தால் அல்லாஹுடைய மறைமுகமான அபிவிருத்தி எதில் இருக்குது? சிக்கனமாக செலவு பண்ணி. கல்யாண விஷயத்தில் இஸ்லாம் தலையிடுகிறது. ஏங்க நீங்கள் ஜமாத்தில் பெரிய பெரிய நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறீங்க, அதுக்கு மட்டும் அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அதுக்கு தடை கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணலாம, அதில் ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இதில் இஸ்லாம் தலையிடுகிறது. நீ இப்படி தான் கல்யாணம் முடிக்கணும். நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான், உன்னுடைய கல்யாணம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படி கல்யாணம் முடிக்கிறாங்களா? கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹராமா? ஹராம யார் ஃபத்வா கொடுத்தா? ஹராம்னு எப்படி சொல்ல முடியும்?
நபி அலையப்படி கல்யாணம் பண்ணால் கூட அந்த கல்யாணத்தை சிக்கனமாக பண்ணுங்கப்பா, இதில் என்ன உள்நோக்கம், இதில் என்ன கெட்ட எண்ணம்? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய எண்ணங்களை முடிந்த அளவுக்கு தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதாக இருந்தால் எந்த மன மாத்திரங்களுக்கும் ஆட்படாமல் அல்லாஹ்வுடைய முகத்திற்காகத்தான் எல்லா காரியங்களையும் அந்த உலகத்தில் செய்கிறோம் என்பது உண்மையாக இருந்தால், குறிப்பாக ஒரு கல்யாண விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தியாகலாம் செய்ய வேண்டாம். கல்யாணங்கிறது எத்தனையோ சுன்னத்துகளில் ஒரு சுன்னத்து. அந்த ஒரு சுன்னத்தை எவ்வளவு வியாக்கியானங்கள், எவ்வளவு கேள்விகள், எவ்வளவு கிண்டல்கள். யாரை ஏமாற்ற முடியாது? அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. உன்னுடைய மனசாட்சி ஏமாற்ற முடியாது. அப்போ நாம் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும், சல்மான் ஃபாரிசி அவர்கள் உதாரணத்துக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை தேடி அத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கிறாங்க. கடைசியில் சல்மான் ஃபாரிசியுடைய இன்னும் ஒரே ஒரு விஷயம், சஹாபாக்களுக்கு மத்தியில் கடுமையான சர்ச்சை ஏற்படுது. என்ன சர்ச்சை என்று சொன்னால், மதீனாவாசிகள் சல்மான் ஃபாரிசி அவர்களை எங்களை சார்ந்தவர் என்று சொல்லி அவர்கள் வாதிடுகிறார்கள். மக்காவாசிகள் சல்மான் ஃபாரிசி எங்களுக்குரியவர் என்று வாதிடுகிறார்கள். ரசூல் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து அந்த விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு, சல்மான் ஃபாரிசி அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், என் குடும்பத்தை சார்ந்தவர் என்று சார்ந்து பகர்ந்தான்னு சொன்னால், சல்மான் ஃபாரிசி அவர்களை அந்த மக்கள் விரும்புவதற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒன்று கொள்கை. இந்த கொள்கைக்காக அவர்கள் கடந்த பயணம், அவர்கள் மக்களிடத்தில் நடந்து கொண்ட விதம். பொதுவாக நல்ல மக்களை பார்த்து என்ன செய்வோம்னா, பொதுவாக நட்பு வைத்துக் கொள்வதற்கு ஆசைப்படுவோம். உலகத்தில் மனிதனுக்குரிய இயல்பான குணம் நல்ல மனிதராக இருந்தால், அதை போன்று அந்த மக்களை, அந்த சல்மான் ஃபாரிசி அவர்களை அந்த மக்கள் விரும்பினார்கள் சொன்னால், ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதையெல்லாம் உள்ளடங்கி நாம் என்ன செய்யணும்னா, இந்த மார்க்கத்தில் தியாகம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு உள்ளது கிடையாது. தியாகம் என்பது நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் முனைப்பு காட்டுகிறோமோ அதில் தான் நம்முடைய உண்மையான வெற்றி அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, முடிந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் பின்பற்றுவதற்கு முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து ஈருலகிலும் வெற்றியடையக்கூடிய நல்ல மக்களாக ஆக வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, ஹன்னலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், நான் முனாஃபிக் ஆகிட்டேன், நயவஞ்சனாக ஆகிட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே போகிறாங்க. அப்பொழுது அதை பார்க்கின்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கேட்குறாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே சொர்க்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சொர்க்கத்தை பற்றிய ஆசையும் பேர் அவாவும் ஏற்படுகிறது. நரகத்தை பற்றி அவர்கள் எச்சரிக்கின்ற பொழுது அந்த நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, நரகம் மிக கொடுமையானது, பயங்கரமானது என்ற பயமும் உள்ளத்தில் ஈமான் நிரம்பியவர்களாக, நல்ல சாலிஹான மனிதனாக, நிறைய அமல்கள் செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்று ஈமான் நிரம்பியவர்களாக பள்ளி வாசலை விட்டு வெளியே வர்றோம். அதற்கு பின்னால் வீட்டிற்கு வந்து மனைவி மக்களோடு கடந்து உறவாடுகிறோம், உண்ணுகிறோம், பருகுகிறோம், நண்பர்களோடு அரட்டை அடிக்கிறோம். அந்த எண்ணங்களுக்கு மாற்றாக நம்முடைய செயல்கள் இருக்கிறது. அப்போ நம்ம அந்த பள்ளியில் என்ன சபதம் எடுத்தோமோ அந்த சபதத்திற்கு மாற்றமாக இருக்கிறது. அப்போ நம்ம முனாஃபிக் தானே சொல்லும் பொழுது, சரியாக தானே சொல்கிற, கரெக்டு தானே, எனக்கு அப்படி தான் ஏற்படுது. 2 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க.
ரசூல்லாட்ட போய் இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது ரசூல்லா சொல்கிறாங்க, ஈமான் என்பது சாத்த ஈமான் என்பது ஏற்றம் இருக்கக்கூடியது தான். எப்படி ஒரு மொபைலில் சார்ஜி திடீர்னு செஞ்சு சார்ஜ் போட்டோம்னா 100 ஏறும், திடீர்னு 80 ஆகும், 60 ஆகும், திடீர்னு டெட் ஆகிடும் மொபைல். இப்போ அதை போன்று நம்முடைய உள்ளங்களும் எண்ணங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்பொழுதும் 100 சார்ஜ் எப்படி ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு வரும் சார்ஜி ரமலான் மாதத்தில் 100% இல்லை 1000% ஏறும். வழக்கமாக தொலை வரவங்களுக்கு பள்ளியில் இடம் இருக்காது. அவ்வளோ மக்கள். என்ன காரணம்? அது அப்படிப்பட்ட ஒரு சங்கைக்குரிய ஒரு மாதம். மக்கள் விளங்கி இருக்கிறாங்க. சங்கைக்குரிய ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். அதில் நிறைய பாவம் மன்னிப்பு, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறங்கிறான். நிறைய அமல்கள் செய்வது ஆர்வப்படுவாங்க. அந்த ஒரு மாதம் கழிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ பள்ளிவாச ஆமாம் இப்போ நோம்பில் வந்தோம் என்று கேட்குற அளவுக்கு, சொல்லுகின்ற அளவுக்கு, ஆச்சரியமாக பேசுகிற அளவுக்கு, என்னப்பா பள்ளிவாசல் நோம்பில் பார்க்கலாம், நோம்பில் ஃபுல்லாக வந்தீங்கன்னா இப்போ பார்க்க முடியல, வேலைங்க அப்படிங்க ஏதாவது சொல்கிறாங்களா இல்லையா? இது நோன்பு மாதம். சில பேருக்கு திடீர்னு என்ன செய்யும், சில பேருடைய உபதேசங்கள், அறிவுரைகள் எதையாவது கேட்பாங்க. ஜும்மா உரையிலையோ அல்லது யூடியூப்லேயோ அல்லது பொதுக்கூட்டத்திலேயோ பெண்கள் பையன்லையோ எங்கேயாவது சில விஷயங்களை கேட்பாங்க. அவர்கள் புதிதாக கேட்பது போல் என்ன செய்யும், நம்ம இன்னும் கரெக்டாக இருக்கணும், தொழுகையில் கரெக்டாக இருக்கணும், அமல்கள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனசில் தோணும். திடீர்னு என்ன செய்வான் சைத்தான் 7 to 24 24 நாளும் என்ன செய்யுது, நம்மளை வழி கெடுக்கிறதுக்கு அவன் தயாராக இருந்துக்கிட்டே தான் இருக்கிறான். நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் அவன் தடுத்துடுறான். அப்போ நாம் இயல்பாக என்ன நினைக்கிறோம்னா, அதெல்லாம் நம்மளால் முடியாது, 5 வேளை கரெக்டாக தொழுவ முடியாது, அமல்கள் விஷயத்தில் ஈடுபட முடியாது, பொய் பேசாமல் இருக்க முடியாது, கஷ்டம்தான். இப்படி இவர்களாக ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்காமல் என்ன செய்கிறாங்க, மன இச்சை எப்படி வாழ்க்கையை ஓட்ட சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க, வாழ்க்கை கழிப்பாங்க. அப்போ இதை என்ன நினச்சி பார்க்கணும்னா, சகாபாக்கள் காலத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுருக்குது. அப்போ உள்ளம் என்பது நம்முடைய கையில் கிடையாது. உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அவன்தான் அதை நாடியவாறு புரட்டுகிறான். அப்போ நாம் என்ன செய்யணும், இஸ்லாம் என்பது, மார்க்கம் என்பது, இதில் உள்ள அமல்கள் என்பது, யாரும் போய் 100% நான் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டேன், சட்டம் இது எனக்கு பட்டம் கொடுங்க, எதுவுமே கிடையாது. ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொன்ன செய்திகளை இயன்றவரை பின்பற்றுங்கள். அப்போ நம்ம சாவுற வரைக்கும் என்ன தெரியுங்களா, இஸ்லாத்தை முறையாக சரியாக புரிந்து கொண்டு பின்பற்றுவதற்கு முயற்சி தான் செய்யணும். இதில் யாராக இருந்தாலும் சரி தான், பயான் பண்ணக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி தான், அவர் எவ்வளோ பெரிய அறிவுஜீவியாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய அல்லாஹ் சொல்லுவாங்களா முல்லாவாக இருந்தாலும் சரி தான், எல்லாரும் மனுஷன்தான், தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அப்போ நம்ம என்ன இயற்கையாக விளங்கணும், முடிந்த அளவுக்கு அமல்கள் விஷயத்தில் நாம் பயிற்சி எடுக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் தொழுகையில் ஈடுபடுறோமா, கரெக்டாக தொழுகிறோமா. இன்றைக்கி லொகுர் தொலை விட்டுட்டோம், நாளைக்கு லொகுர் தொலை கரெக்டான நேரத்தில் தொழுவணும். இன்றைக்கி ஃபஜ்ர் தொலை விட்டுட்டோம், நாளைக்கு கரெக்டாக தொழுவணும். இந்த பயிற்சி என்பது நமக்கு தேவை. அதுதான் இதை போன்ற ஜிம்மாக்கள், அதற்காகத்தான் இது போன்ற திருமண பிரச்சாரங்கள், அதற்காகத்தான் இது போன்ற பொதுக்கூட்டங்கள், அதற்காகத்தான் இது போன்ற துண்டு பிரச்சுரங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது, கொடுக்கப்படுது? தாவா என்பது உலகத்தில் பல வகைகள் வரும், எப்படி வேண்டாலும் வரும். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அதற்காக நம்மளை எப்படி தயார்படுத்திக் கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு நம்முடைய ஈமானை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். யாமு கல்விகளுக்கும் சபித் கல்வியாளர் ரசூல் அதிகமாக செய்து பிரார்த்தனை, என்னுடைய உள்ளத்தை தடம்புள்ள செய்கிறாத, நேர்வழியின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் என்னுடைய உள்ளத்தை நிலைத்திருக்க செய்யவாக என்று சொல்கிறாங்களே. இதை போன்ற துவாக்களை, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய திக்ருகளை அதிகமாக சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும், நாம் இறக்கின்ற வரையில் நம்முடைய அமல்களை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற அவைகளிலும் மார்க்க பிரச்சாரங்கள் சொல்லப்படுகின்ற, நினைவு கூறுகின்ற விஷயங்களில் நம்ம கலந்துக்கிட்டோம் என்று சொன்னோம்னா அதுதான் ரீசார்ஜ். என்ன சொல்லிட போகிறாங்க, ஜிம்பாவில் என்ன சொல்லிட போகிறாங்க, என்ன பொதுவாக அந்த தலைப்பு தான் பேசியிருக்காங்க, கேட்டிருக்கோமே. பெண்கள் பயனில் என்ன சொல்லிட போகிறாங்க, எல்லாம் புது செய்தியா? இஸ்லாத்தில் புது செய்திலாம் ஒன்றும் கிடையாது.
குரானில் உள்ளது ஹதீஸில் உள்ளது கியாமத் நாள் வரை அது ஒரே செய்தி தான். அது சொல்லக்கூடிய பாங்கு அல்லது சொல்லக்கூடிய விஷயங்கள் ப்ரெசன்டேஷன் தான் வேறு மாதிரி இருக்குமோ ஒழிய அந்த பொருள் கண்டென்ட் ஒன்று தான். அப்போ நமக்கு என்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சபையில் கலந்துக்கிட்டோன்னா நமக்கு நன்மை கிடைக்குமா, அதுதான் நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்குறோமா, எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியுங்க, ஏங்க தொழுவ வர மாட்டீங்க, இயல்பான கேள்வி தானே. ஏங்க அமல்கள் விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடு இருக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இதெல்லாம் வரணும் என்று சொன்னால் எப்படி மொபைலுக்கு ரீசார்ஜ் தேவையோ அதை போன்று இஸ்லாமிய மார்க்கத்தில் அதில் உள்ள விஷயங்களை, வரலாறுகளை, ஹதீஸுகளை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை, நபிமாருடைய வாழ்க்கையை அனுதினமும் படிக்க வேண்டும். எந்த வடிவத்திலாவது மொபைலிலோ புத்தக வடிவிலோ அல்லது மார்க்க சொற்பொழிவிலோ அதை கேட்டு பயன்பெற்று நாம பயன்பெறுவதோடு பிற மக்களுக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக இருந்தோம்னு சொன்னோம்னா நம்முடைய ஈமான் என்பது தக்க வச்சுக்கலாம். அதை விட்டுட்டோம் நாம் என்ன ஆகும்னா, அந்த சொல்லுவாங்கள்ல கயிறு கட்டி வச்சிருப்போம், அறுத்து விட்டா போயிடுமா, அது போய் நம்முடைய உள்ளங்கள் என்பது பழுதடைக்கூடியதாக மாறிவிடும். பழுதடையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதை போன்ற உரைகள் அதிகமாக கேட்க வேண்டும். நிறைய அமல்கள் செய்வதற்கு ஆர்வப்பட வேண்டும். நம்மளை உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக நிறைய விஷயங்களை படிக்க வேண்டும். அப்படி அதை உள்வாங்கிக் கொண்டால், இந்த மார்க்கத்தை உள்ளபடி உள்வாங்கிக் கொண்டால் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் செழுமைப்படும். அப்படி நல்ல ஒரு உள்ளங்களாக, பக்குவப்பட்ட உள்ளங்களாக மாறுவதற்காக நாம் என்ன செய்யணும்னா, இது போன்ற அவைகள் அதிகமாக கலந்து கொண்டு நிறைய நன்மையான காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த 2வது உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.